வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 2 இளம் நாயகிகளை பற்றி தான். 2 பேரும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவங்க. இப்போது கதாநாயகியாக வர கலக்கலாக நம்ம பயல்களை உசுப்பேற்றிக்கிட்டு இருக்க அனிகா சுரேந்திரன் ஒன்று. விஸ்வாசம் என்ன எறிந்தால் படத்தில் அஜித் பொண்ணா பார்த்த அனிகா தான் இது. இப்போது நயன்தாரா மாதிரி ஹீரோயினாக வர ஆசைப்பட்டு பறந்து விரிஞ்ச மனசை நல்லா காட்ட ஆரம்பிச்சிருக்கா. நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது, நானும் வளர்ந்துட்டேன், நீங்களே பாருங்கள் என்னமா பெருசாக இருக்குது அப்படின்னு. ரெண்டாவதாக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்ரேயா சர்மா. அவ்வளோ சீக்கிரம் இந்த பொண்ணையும் நீங்கள் மறக்க முடியாது. சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் சூர்யா ஜோதியாவுக்கு குட்டி பொண்ணாக நடித்த ஸ்ரேயா சர்மாவுக்கு இப்போது வயசு 23. நம்ப முடியலைன்னா நீங்களே பாருங்கள் எப்படி எல்லாம் பிரம்மாண்டமாக வளர்ந்து தொங்கிட்டு இருக்குன்னு. நாம் இந்த வீடியோவில் 2 இளம் கண்ணுக்குட்டிகள் எப்படி பசுமாடாக வளர்ந்துச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். அனிகா சுரேந்திரனுக்கு வயசு இப்போ 16 ஆகுதுங்க. நல்லா படத்தில் நடிக்கிறதுக்கு ஏற்ற வயசு தான். ஸ்ட்ரக்சரையும் தாறுமாறாக குட்டி வச்சுருக்கு இந்த பொண்ணு. 34, 30, 34 சும்மா தரமான ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. வெயிட்டும் சும்மா 54 கிலோ. பயல்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரு ரொம்பவே பிடிச்ச சைஸுன்னு சொல்லலாம். நம்ம அனிகா குட்டின்னு சொன்னால் கோவம் வருதுங்க இந்த பிள்ளைக்கு. நான் வளர்ந்துட்டேன், நான் எல்லாம் பெருசாக தான் எனக்கு இருக்குது, என்னை ஹீரோயினை நடிக்க வைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இவங்க போஸெல்லாம் வெறித்தனமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னமும் என்னைய குட்டி பொண்ணாவே பார்க்காதீங்க, நான் வளர்ந்துட்டேன், நான் ஹீரோயினுக்கு உண்டான எல்லாமே என்கிட்ட இருக்குது, என்ன குறை இருக்குதுன்னு பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் இவங்களோட போஸெல்லாம் வெறித்தனமாக இருக்குது. அதுவும் இவங்க குட்டியாக இருக்க அந்த காய் ரெண்டையும் சூப்பராகவே காட்டிகிட்டு இருக்காங்க. நடிகை ஸ்ரேயா சர்மாவோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாமா. ஸ்ரேயா சர்மாவோட வயசு 23, ஹைட்டு 156 சென்டிமீட்ரு, வெயிட்டு கொஞ்சம் கம்மி தான், 41 கிலோ. ஆனால் ஸ்ட்ரக்சரு 30, 26, 32 சும்மா செம்மையான ஸ்ட்ரக்சரு. இடுப்பு சும்மா தரமாக ஒல்லியாக இருக்கும், டிக்கி தாறுமாறு. இப்போது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க பொண்ணு ஸ்ரேயா சர்மா. ஸ்ரேயா சர்மா சில்லுன்னு ஒரு காதல் படத்துலையும் அடுத்து எந்திரன் கிளைமேக்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ரொம்பவே துருதுருன்னு குட்டியாக நடித்த இந்த பொண்ணும் இப்போது ஹீரோயினாக நடிச்சிட்டாங்க. தெலுங்கு படத்தில் சும்மா சூப்பராக நடிச்சிருக்கு. அதுவும் ஃபஸ்ட்டு படத்துலையே தனக்கு எல்லாமே பெருசாக இருக்குது பாருங்கள் அப்படின்ற மாதிரி காட்டுறதும் இல்லாமல் தன்னோட அழகான குட்டி தொப்புலையும் ரசிகர்களுக்கு ஃபஸ்ட்டு படத்துலையே சும்மா தாறுமாறாக காமிச்சிருக்கு இந்த பொண்ணு. இப்போது 23 வயசு ஆயிடுச்சு. இன்னும் எல்லாம் பிரம்மாண்டமாக வளர்ச்சி அடைஞ்சு ஆள் பார்க்குறக்கே சும்மா செம்ம ஸ்ட்ரக்சரில் தாறுமாறாக இருக்குங்க இந்த பொண்ணு. நம்ம அனிகா சுரேந்திரன் நானும் பிற்காலத்தில் ரசிகர்கள் விரும்புகிற ஒரு முரட்டு குதிரையாக வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இப்படி குதிரையோட சும்மா நின்று கும்முன்னு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கு இந்த அனிகா குட்டி. அதுவும் போடுற ட்ரெஸ் எல்லாம் பாருங்கள், அப்படியே மெல்லிய கோடா மேலே முன்னாடி அழகை எப்படி காட்ட முடியுமோ அந்த குட்டி கொய்யாப்பழத்தை ரசிகர்களுக்கு காட்டுற மாதிரியே ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக போட்டிருக்கு. அதுக்கடுத்து தன்னோட தொடையையும் கூடிய சீக்கிரம் நல்லாவே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டும் போல் இந்த பிள்ளை. அதுவும் நீங்கள் பாருங்கள், இப்போ தான் அந்த வளர்ச்சி அடைஞ்ச அந்த குட்டி காய் நல்லாவே வெளியில் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் இந்த வீடியோ பாருங்கள், அப்படியே பிளாக் ட்ரெஸ்ஸில் நல்லா ஸ்ட்ரக்சரை டைட்டாக காமிச்சிட்டு தன்னோட 2 இளம் முளைய சுமார் ரசிகர்களுக்கு சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்கா இந்த அனிகா. அதுவும் அது ஆடுற ஆட்டம், அந்த முயல் துள்ளி குதிக்கிறதையும் பார்த்து நம்ம பயலுக பல பேர் கிறங்கி போயிருக்காங்கன்னே சொல்லலாம். இந்த மாதிரி போஸெல்லாம் இப்போ இருக்க ஹீரோயினே கொடுக்க தயங்கும் போது இது முரட்டுத்தனமாக கொடுத்துக்கிட்டு டிரான்ஸ்பரன்சி ஏரியில் தொப்பில் சும்மா சூப்பராக ரசிகர்கள் காட்டுது. அதுவும் இந்த இளம் அக்கிள், இன்னும் இந்த அக்கிள் வியர்வை கூட வராத இந்த சூப்பர் அக்கிளையும் ரசிகர்களுக்காக கையை தூக்கி இந்த பிள்ளை சும்மா சூப்பராக காட்டிக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி போஸெல்லாம் நான் ஹீரோயினை வர்றதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டேன், நான் எந்த ரோல் கொடுத்தாலும் தரமாக செஞ்சு முடிப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த பிள்ளை கொடுக்குற ஒவ்வொரு போஸும். அப்படியே மேல் நோக்கி டாப் வியூவில் பார்த்தா அப்படியே அதுக்குள்ளே உண்டியலில் காசு போடலாம் போல் அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது நம்ம அனிகாவோட. இப்போது நடிகை அனிகா சுரேந்திரன் என்ன வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோ அதே வேலையை தான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரேயா சர்மாவும் பார்த்துருக்கா. ஏன்னா அப்போது அவளுக்கும் 16, 17 வயசு தான். அப்போது நாமளும் ஹீரோயினாக நடித்தாகணுன்ற வெறியில் எவ்வளோ கிளாமராக ரசிகர்களுக்கு எல்லாத்தையும் காட்ட முடியுமோ காட்டி நிறைய ஃபோட்டோஸை வெளியிட்டு தன்னோட தெலுங்கு படத்தில் நடிக்கவும் ஆரம்பித்து பல ரசிகர்களை கிறங்கடிச்சிருக்கு இந்த பிள்ளை. சும்மா ஃபஸ்ட்டு படத்துலேயே எவ்வளோ கிளாமர் காட்ட முடியுமோ காட்டி தன்னோட குச்சி தொடையையும் சரி குட்டி காயையும் சரி ரசிகர்களுக்கு நல்லாவே வெட்ட வெளிச்சம் போட்டு காமிச்சு இந்த பிள்ளையும் கிறக்கத்தில் ஏற்படுத்தியிருக்கு. இப்போது ஆள் கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு 23 வயசில் கும்முன்னு மாதிரி இருக்குது. ஆனால் இன்னும் படம் எதுவும் கிடையாது. அநேகமாக சீக்கிரம் படத்தில் நம்ம பார்க்கலாம்.
குழந்தை நட்சத்திரமாக பார்த்து ரசித்த இந்த ரெண்டு பிள்ளைகளும் இப்போது நம்ம ரசிகர்களை குமரியாக வந்து தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸ்ரேயா சர்மா தமிழில் இன்னும் ஹீரோயினாக நடிக்காட்டாலும் தெலுங்கில் நடிச்சிட்டா. ஆனால் அனிகா கண்டிப்பாக இந்த குட்டி பிள்ளை பண்ணுற சேட்டைக்கு சீக்கிரமாகவே தமிழ் படத்தில் ஹீரோயினாக வந்து நிற்கும். நீங்களே பாருங்கள், இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்படியே லிப்ஸை பாருங்கள், அப்படியே 16 வயசு, அப்படியே எல்லாம் உதடு, கையில் ஜூஸை வச்சு கொடுத்துருக்க போஸை பார்க்கும்போது ஜூஸை வேணால் நீ குடிச்சிக்கோ, ஆனால் உன் லிப்பை கடித்து அதில் இருக்க ஜூஸை நான் உரியாமல் விட மாட்டேன் அப்படின்னு ரசிகர்கள் ஒவ்வொருத்தரும் தன்னோட மனசுக்குள்ள கண்டிப்பாக இயக்கத்தோடு தான் இருப்பாங்க இந்த உதடை பார்த்து. நண்பர்களே, நீங்களே நல்லா பாருங்கள், ஸ்ரேயா சர்மாவோட இந்த 2 குட்டி முளையையும். 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா சிக்குன்னு சின்னதாக இருந்த இந்த காய் ரெண்டும் இப்போ பாருங்கள், ரீசெண்டாக விட்ட ஃபோட்டோவில் அப்படியே ரெண்டும் பழுத்து நல்லா பெரிய காயாக, அப்படியே டிஷர்ட்டு டைட்டாக போடலைன்னா கீழே நல்லா தொங்கி விழுந்துரும் போல அந்தளவுக்கு செம்மையாக வளர்ந்துருக்கு இந்த 2 பழமும். இந்த பழத்தில் கண்டிப்பாக லிட்டரு கணக்கில் நம்ம பயலுக கறந்தெடுப்பாங்க பாலை. அப்படியே பறந்து விரிஞ்ச மனசும் அப்படியே அந்த ஸ்மைலிங் ஃபேஸும் ரசிகர்களை என்றைக்கும் ஒரு கிறக்கத்திலே வச்சுருக்கோம். நீங்களே பாருங்கள், ஸ்ரேயா சர்மாவோட 2 காயும் அவங்களோட அழகை இன்னும் கொஞ்சம் தூக்கி தான் காட்டுது. அவங்க கர்வத்தோடு நிற்கிறத பார்த்தாலே தெரியலை, அந்த காய் 2 அவங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. இப்போ தானடா விஸ்வாசம் படத்தில் இந்த பிள்ளைய குட்டியாக பார்த்தோம் அப்படின்னு பல பேர் இன்னும் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் இது கொடுக்குற போஸை பாருங்கள், அப்படியே தலைவாழை இலையை மட்டுமே ட்ரெஸ்ஸாக போட்டு சும்மா சூப்பராக ஹீரோயின் மாதிரியே போஸ் கொடுத்துருக்கு. இந்த இலையை பார்த்தா நம்ம பயலுக பந்தி வச்சு பிரித்து மேய்ஞ்சிருவாங்க போல் இந்த பிள்ளைய, அந்த மாதிரி அழகில் மிரட்டிக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள், சும்மா குட்டியாக இருந்த பிள்ளைக்கு சும்மா 2 காயும் இப்போ எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு. இதுதான் ஹீரோயின் டிரான்ஸ்ஃபர்மேஷனும். பார்க்குறக்கு பேபி ஆக்ட்ரஸ் மாதிரி இருந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சும்மா 16 வயசில் கும்முன்னு வந்து நிற்கிது. கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி கவர்ச்சியில் நல்லாவே ரசிகர்களுக்கு விருந்து படைக்கும் போல், அதுவும் அப்படியே தெரிச்சிடும் போல். நீங்களே பாருங்கள், அந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே விளைஞ்ச அழகை உங்களுக்கு நல்லாவே வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கா அனிகா இந்த ஃபோட்டோவில். நம்ம ஸ்ரேயா குட்டியும் சரி, நம்மளோட அனிகா குட்டியும் சரி, கூடிய சீக்கிரம் தமிழ் சினிமாவில் முத்திரை பதிப்பாங்கன்னு நம்புவோம். ஸ்ரேயா குட்டி வக்கீலுக்கே படித்து முடித்து தன்னோட வக்கீல் தொழிலை சிறப்பாக பார்க்க போகிறதாகவும் ஒரு தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அனிகா முழுக்க நான் சினிமா நடிகை ஆகி நயன்தாராவோட இடத்த பிடிப்பேன் அப்படின்ற வெறியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு இந்த பிள்ளை. அப்படியே சைடு போஸில் காய் 2 வெளியில் எட்டி பார்க்குது. நண்பர்களே, நல்லா பாருங்கள், 16 வயசு இளம் மொட்டு சும்மா சைடில் தெறிக்க விட்டு உங்களுக்காகவே காமிச்சிருக்கு இந்த சிட்டு. இப்படி நீங்கள் பார்த்து ரசித்து பாடிக்கிட்டே இருப்பீங்க அனிகாவை. கூடிய சீக்கிரம் இப்படி ஒரு அழகை நீங்கள் பெரிய ஸ்க்ரீனில் தேட்டரில் ரசிக்க போகிறீங்க. எது எப்படியோ குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஹீரோயினாக பல பேர் இதுக்கு முன்னாடியும் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளே நம்ம மீனா தான். மீனா மாதிரி இன்னும் பல நடிகைகள் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த 2 குழந்தை நட்சத்திரமும் இப்போ குமரியாக வளர்ந்து உங்களோட ஆதரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியே உங்களுக்கு பிடிச்ச வேறு யாராவது குழந்தை நட்சத்திரம் இருந்தால் சொல்லுங்கள். அவங்க இப்போ ஹீரோயினாக வர என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு நாம் அடுத்த வீடியோவில் கட்டாயமாக போடலாம். ஸோ நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கட்டாயம் ரசிச்சிருப்பீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரெண்டிங் ஃபோக்கஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.